நீ நல்லவளா இருந்தா இப்ப என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா? செந்தில்வேல், நீ செஞ்சதுதான் சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கணும். நியாய தர்மத்துக்கு முன்னாடி மாமனாருங்கிற உணர்வு வந்து தடுக்குதுல்ல? டாடி, போட்டோ சூப்பரா இருக்கா? குழந்தைனா அப்படிதான் இருக்கும். நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கிட்டயும் இப்படிதான் நடந்துப்பீங்களா? அக்கா, நாம எதுக்கு பிரியணும்? ஒரே குடும்பமா எல்லாரும் இந்த வீட்டுல இருக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை விட்டுட்டு தனித்தனியா போய் ஏங்கா கஷ்டப்படணும்? நீ போட்ட வேலைய நீயே எடுத்தெறிஞ்சிட்டு சத்தம் போடாம வந்து இங்க உக்காந்துக்கணும். இல்ல நானே அந்த வேலைய புடுங்கி எரிஞ்சிருவேன் சொல்லிட்டேன். கொஞ்சம் நிதானமா பேசுங்கக்கா. உங்க கோவத்தை உங்க வயித்துல இருக்கிற குழந்தை தாங்காது. நான் வேணா இந்த விஷயமா வெற்றி கிட்ட பேசுறேன். ஐயோ, நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னமா கலர் கலரா சீன் போடுற? என் மேலையும் என் புள்ள மேலையும் நீ என்னடி அக்கறைப்படுற புதுசா? இந்த பிரச்சனைய உன் முன்னாடி கொண்டு வந்து கேள்வி கேட்கறது நான். எனக்கு பதில் சொல்லாம உன் புருஷன் கிட்ட பேசுறேன்னா என்னடி அர்த்தம்? என்னால உங்ககிட்ட இப்ப எதையுமே புரிய வைக்க முடியாது. என் நிலைமையில நீங்க இருந்தாதான் என்னோட வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா இவ்வளவு காயப்படுத்துறீங்க. போதும்டி, போதும். உன் டிராமா எல்லாம் போதும். நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. நாளை காலையில முள்வேலி அதே இடத்துல இருந்தா நீ எந்த இடத்துல இருக்க மாட்ட. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. சொல்லிட்டேன். வாயா போலாம். இருத்தனு சொல்றத கேளுத்தனையே. லக்ஷ்மி, இந்த உலகமே மாயை. மாயை லக்ஷ்மி. தேன்மொழிக்குள்ள இவ்வளவு கோபம் இருக்குன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ கோபத்தை கலர அனாவசியமா நான் உனக்கு ஒரு வேலையை கொடுத்து ஏன் கெட்ட நேரம் அந்த வேலையை முடிக்க போன இடத்துல நீ என் அம்மாவை பார்த்து டைம் எல்லாம் வேஸ்ட். பண்ட செந்தில், தென்மொழி அக்கா கர்ப்பமா இருக்காங்க. தேவையில்லாம உன் பார்வை அவங்க மேல திருப்பாத. நீ எதை செய்யாதன்னு சொல்றியோ அதான் நான் செய்வேன். ஏன் செந்தில், எதுக்கு என்ன இவ்வளவு சித்திரவதை பண்ற? இது நீயா போட்டுக்கிட்ட விலங்கு. தாராளமா நான் உன்னை விடுவிச்சிடுவேன். நீ சுதந்திரமா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இந்த வீடு வீடா இருக்காது. இது பாரு, நீ பழி வாங்கணும்னு நினைக்கிற யாருக்குமே இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த துரோகமும் யாரும் பண்ணல. அப்புறம் ஏன்? ஐய, திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காத லக்ஷ்மி. தேன்மொழி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு உன் உதவி தேவையே இல்ல. நானே பாத்துக்கிறேன். நீ கிளம்பு கிளம்பு. எனக்கு நல்ல யோசனைகள் வருது. நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. நீ கிளம்பு. சந்தோஷ், நான் உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த வரல. என் மனசுல உள்ளதெல்லாம் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். ஜெனி ப்ளீஸ், என்னை லட்சுமம் பிரிச்சிடாத. நீ சொன்னா நம்ப மாட்டேன், ஆனா நான் சொல்றதான் உண்மை. ஹே, லட்சும நான் 8 வயசுல இருந்து சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன்டி. நான் சிங்கப்பூர் வந்தது தப்பு.
பாலா போன உன்னை பார்த்தது தப்பு. அந்த குடிப்பழக்கத்தில் விழுந்து தொலைஞ்சது தப்பு. இந்த மாதிரி நான் பண்ண சின்ன சின்ன தப்பெல்லாம் எங்க வாழ்க்கையை சிதைச்சிருமோன்னு பயமா இருக்கு. திடீர்னு ஒரு நாள் 4 வயசு பையனை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி, இவன் தான் நம்ம பையனை சொன்னப்போ, இது உண்மையா பொய்யா, எதுக்கு இப்படி சொல்றா, பணம் பறிக்க வந்திருக்காளா, பங்கு போட வந்திருக்காளா, இப்படி எதுவுமே எனக்கு தோணல. முதல்ல தோணுன விஷயம், ஐயோ இது என் லட்சுக்கு தெரியக்கூடாதுன்னுதான். நீ என்ன நேசிக்கிறதும் என் மேல வச்சிருக்க காதலுக்காகத்தான் நீ போராடுறதுங்கிறது உண்மையா இருந்தா என்னோட வழி உனக்கு புரிஞ்சிருக்கும் ஜெனி. நீ எந்த காதலுக்காக என்கிட்ட சண்டை போடுறியோ அதே காதலுக்காகத்தான் நானும் விட்டு கொடுக்க முடியாத நிலைமையில இருக்க. என்ன தவிர நீ என்ன வேணாலும் கேளு ஜெனி, நான் தரேன். ஆனா என் லட்சுவை மட்டும் பிரிச்சிடாத ஜெனி. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஒரு தடவை கூட அவ என் மேல கோவப்பட்டதே கிடையாது. முதல் தடவையா நேத்து கோவப்பட்டா, அதுவும் வசந்துக்காக. அப்போ துடிக்க ஆரம்பிச்ச மனசு இன்னும் இயல்பு நிலைக்கு வரல. இது வளரக்கூடாது ஜெனி, அது உன் கையில தான் இருக்கு. என்னை விட்டு விலகி போயிடு ஜெனி. ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை லட்சு உங்க மேல கோபப்பட்டு பேசினதுக்கே இப்படி துடிக்கிறீங்களே. நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் என்னை எவ்வளவு துடிக்க வச்சிருக்கோன்னு ஒரு நாள் அதை யோசிச்சு பாத்தீங்களா? நீ திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதா ஜெனி. இவ்வளவு நேரமா பக்கம் பக்கமா நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டல. இப்ப நான் பேசுறேன், நீங்க கேளுங்க. உங்க அழுகைக்கோ ஆத்திரத்துக்கோ மனசு இலகில நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். வேணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஆஃபர் தரேன். இதே வீட்ல இதே ரூம்ல நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா வாழ்வோம். அது கடைசி வரைக்கும் லட்சுக்கு தெரியாம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. சரின்னு தலையாட்டிட்டு அப்புறம் என் மனசை மாத்த முயற்சி பண்ணக்கூடாது. இந்த ரூம்குள்ள வரும்போதெல்லாம் செருப்ப வாசலே விட்டுட்டு வர மாதிரி லட்சுவோட ஞாபகத்தையும் விட்டுட்டு வரணும். நீங்க, நான், வசந்த் ஒரு சின்ன குடும்பமா வாழ்ந்துருவோம். என்ன சொல்றீங்க சந்தோஷ்? ஜெனி, உங்ககிட்ட ஒரு போட்டோ ஏதாவது இருக்கா? இல்ல அங்கிள். அப்புறம் எப்படிமா கண்டுபிடிக்கிறது? அவர் கண்ணு, மூக்கு, நெத்தி புருவம் எல்லாமே வசந்த் மாதிரியே இருக்கும். ஒருவேளை நீதான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டியோ? நான் எதுக்குப்பா அவளை வீட்டை விட்டு? அவ வந்ததுல இருந்தே உனக்கு பிடிக்கல. அம்மா பேர் என்ன? சித்ரா. அவங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? தாத்தா உங்களுக்கு எத்தனை பேரு? ஒண்ணுதான். அப்பனா எனக்கும் எங்க அம்மாக்கும் எப்படி 2 பேர் இருக்கும்? அம்மா, எனக்கு ஆன்ட்டி சாக்லேட் கொடுத்தாங்க. வா, சாப்பிட்டு பேசாம படுக்கணும். சத்தம் வந்துச்சு சாங் எடுத்துருவேன். புடி. செல்லம், சொல்லு செல்லம். இன்னும் 2 நாள்ல வந்துருவேன். இங்க வேற ஒரு மேட்ரு. நீ கவலைப்படாத, சீக்கிரம் வந்துடுறேன். சாப்பிட்டியா?
பார்க்காம தூக்கம் இல்ல செல்லம். நான் வந்துடுறேன் செல்லம். இன்னும் 2 நாள்ல வந்துருவேன். அருளையும் இங்கதானே அடைச்சு வச்சிருக்காங்க. அவனை விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படி எஸ்கேப் ஆகுறது? என்ன காப்பாத்த போய் தானே அவனை மாட்டிக்கிட்டான். எப்படியாவது அவனையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிடணும். நேர்ல வந்து 1000 முத்தம் கொடுக்குற செல்லம். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் செல்லம். அருள், ஏ அருள். ஏய் இந்து, சாவி சாவி என்கிட்ட தான் இருக்கு. எல்லாரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. இப்ப போனா நம்ம தப்பிச்சிடலாம். வா. தப்பிச்சோட பாக்குறீங்க? போ உள்ள போ, உள்ள போடா, சுருவிடுவேன். ஏய் போடி உள்ள, உள்ள போ. ஏய் சாவி கொடு, சாவி கொடு, போடி உள்ள போ. அடிச்சனா நீ பண்ண தப்புக்கு என்ன அடிக்க வரியா? அவ எப்படி வெளியே வந்தா? சாரி தம்பி, என் ஆள் கூட பேசிட்டு இருந்தேன், கதவை சாத்த மறந்துட்டேன். கோடீஸ்வருக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? ட்ரௌசர் கிழிஞ்சிரும், ஜாக்கிரதை. தம்பி இனிமே ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன் தம்பி. என் ஆள் வெயிட்டிங்ல இருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துட்டா? போய் தொலைடா. ஹலோ சொல்லு செல்லம், இங்க ஒரு சின்ன பிரச்சனை. தெரியாது உனக்கு? இந்த வீட்ல அடைக்கலம் கொடுத்து இந்த வீட்டுக்கு மருமகங்கிற உரிமையை கொடுத்தா எல்லாரும் உன் கால்ல போட்டு நீ மிதிப்பியா? எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தீக்கணும்னா நீ சாகணும், இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து கழுத்து பிடிச்சு வெளியில. இத பாரு, நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம். நீ போட்ட வேலைய நீயே எடுத்தெறிஞ்சிட்டு சத்தம் போடாம வந்து இங்க உக்காந்துக்கணும்.
விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு உன் உதவி தேவையே இல்ல. நானே பாத்துக்கிறேன். என்னம்மா லக்ஷ்மி, உட்காரு. ரொம்ப மரியாதை கொடுக்கற மாதிரி நடிக்காத. நல்லா நடிக்கிற. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி இந்த சாமி முன்னாடி உட்கார்ந்துருக்க. ஆமா, போட்டிருந்த முள்வேலியெல்லாம் எடுக்க சொல்லிட்டியா? அக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அப்புறம் பேசிக்கலாம். ஏய், அந்த பிரச்சனை தீராம நான் வேற எதையும் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. அக்கா, எது நடந்தாலும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். நீங்க எதையாவது பேசி எதையாவது ஒண்ணு கலறி விட்டு எதையாவது செய்யணும்னு நினைச்சா எல்லாருக்குமே ஆபத்து தான். ஆபத்தா? யாருக்கு ஆபத்து? யாருக்கு ஆபத்து? உனக்கா? நல்லா பேசுறடி. அம்மாடி, எல்லாத்தையும் ஒவ்வொன்னா சுருட்டி சுருட்டி உன் முந்தானையில திணிச்சுக்குவ. அத பத்தி நான் பேசக்கூடாதுல்ல? கேள்வியே கேட்க கூடாது. அப்பப்பா, நல்லா இருக்குமா உன் நியாயம்? எனக்கா, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. ஏய், நீ எதையும் புரிய வைக்க வேண்டாம். நான் தானே இந்த வீட்டு மூத்த மருமக. என்கிட்ட இருக்க வேண்டிய கொத்து சாவிய முதல்ல மரியாதையா திருப்பி கொடு. குடடினா குடடி. கைய தள்ளி விடுற அளவுக்கு அவ்வளவு திமிரா? குடுன்னு சொல்றேன்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அம்மா லக்ஷ்மி, அதாம்மா மோர. இது பாரு, இது எங்களோட குடும்ப பிரச்சனை. நீ தலையிடாத. மன்னிச்சுக்க லக்ஷ்மி. நான் உன் தாய் மாமங்கிற பழைய பாசத்துல சொல்லிட்டேன். நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் இந்த வீட்டு வேலைக்காரன். இதையெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்ல. இத பாருங்க, நியாயத்தை யார் வேணாலும் பேசலாம், தப்பே இல்லங்க. நீங்க சொல்லுங்க, யார் பக்கங்க நியாயம் இருக்கு? உங்க பக்கம்தாம்மா. ஏய், இப்ப என்னடி சொல்ற? என்னால என்ன சொல்ல முடியும்? அப்ப அந்த கொத்து சாவியை வச்சுட்டு முதல்ல கிளம்பு. அக்கா, இது நீங்க கொடுத்தது இல்ல. அப்போ இந்த வீட்ல எனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு சொல்றியா? அத பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. கேட்க வேண்டியவங்க கிட்ட போய் கேளுங்க, போங்க. என்ன லக்ஷ்மி, சின்ன பிரச்சனை இத பெருசாக்கி உன் மாமனார் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவே போல இருக்க. இது பாரு, நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நீயே ஏதாவது சொல்லி அவங்களை ஏத்தி விடாத. அவங்க மனசு நீ கெடுக்காத. நான் அப்படி என்ன ஏத்தி விட்டேன்? கொத்து சாவி இல்லனா சொத்தை பிரிச்சு கொடுன்னு புருஷன்கிட்ட சண்டையா போட சொன்ன? இல்ல நான் இந்த வீட்டோட மூத்த மருமகன் சொல்லி உரிமையை கேட்கவா சொன்ன? அப்படி இல்லனா இந்த குடும்பத்தோட வாரிசு அவங்க வயித்துல வளருதுன்னு தேன்மொழி அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுக்கவா சொன்ன? என்ன லக்ஷ்மி, சொல்லு லக்ஷ்மி, நான் அப்படியா சொன்னேன்? ஐயோ, நான் ஒரு முட்டாளு. நீங்க சொன்ன மாதிரிதான். அக்கா, அவர்தான் ஏதோ பேசிட்டு இருக்காரு. செந்தில், நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. சொத்தை பிரிச்சு தரலனா கர்ப்பத்தை கலைச்சிடுவேன்னு தேன்மொழி அம்மாவை பயமுறுத்தவா சொன்ன? இந்த பாவத்தையெல்லாம் நான் செய்ய சொல்வேனா? ஓ, அப்படி சொன்னாலும் தப்பே இல்லைன்னு சொல்றேன். அம்மா, அதெல்லாம் தப்புமா. நான் சும்மா லக்ஷ்மிக்கு புத்தி வரட்டுமேன்னு சொன்னேன். புத்தி வர வேண்டியது லக்ஷ்மிக்கு இல்ல, எனக்கு. இத்தனை நாளா என்ன சொல்லி என் புருஷனை சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்காக ஃபேக்டரி முன்னால இருக்கிற வேலையை மட்டும் எடுக்க சொல்லி போராடிட்டு இருக்கேன். அக்கா, நீங்க விபரீதமா பேசிக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. வேண்டாக்கா இதெல்லாம். லக்ஷ்மி, இதுல என்னமா விபரீதம் இருக்கு? சொத்து வேணும்னா புருஷன்கிட்ட போய் உரிமையோட உன் வாரிசு என் வயித்துல வளருது இல்ல, இந்த வாரிசை நான் நல்லபடியா பெத்து கொடுக்கணும்னா நம்ம சொத்தை கண்டவங்க திங்கிறதுக்கு முன்னாடி பிரிச்சு வாங்குங்கன்னு கேட்கலாமே. ஐயோ, இவ்வளவு நாள் இது தெரியாம தான் இருந்தேன். ஆனா இப்ப தெரிஞ்சு போச்சுல. அக்கா, அவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கக்கா. நானும் அதத்தாமா சொல்றேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடு. என்ன, இந்த குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணிடாத. பாவம், அந்த பாவம் எனக்கு வேண்டாமா. இங்க பாருங்க, எனக்கும் அறிவு இருக்கு. நீங்க சொன்னதுனால மட்டும் இல்ல,
இதுதான் சரின்னு எனக்கும் படுது. இதோ பாருமா. இத பாருங்க, நீங்க கிளம்புங்க. இனிமே என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். அக்கா பிரச்சனை வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா. எதுக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. யோசிச்சிட்டேன், நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா, உங்க விருப்பம். நான் கிளம்புறேன். அக்கா உங்களுக்கு என்ன, அந்த வேலையை தானே எடுக்கணும், நான் அதை பாத்துக்கிறேன். தேவையில்லாம குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க. லக்ஷ்மி, நீ வேலையே எடுக்க வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். அப்பதான் என்னால பிரச்சனை பண்ண முடியும், புரியுதா? சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்ட. இனிமே நான் பண்ண வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். ஓகே?